ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம், தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம காளான் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருந்தால் அதில் போயிடும். இப்போ நான் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா வதக்கி விட்டுடலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவெல்லாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். ஒன்றும் அதிகமாக அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாங்க இந்த மசாலா கூடவே. நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி பேஸ்ட்டு, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், கிரேவி எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே அது தண்ணியெல்லாம் விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் எவ்வளோ, பாருங்கள் எப்படி வந்திருக்கு, தண்ணி எவ்வளோ விட்டு வந்திருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மஷ்ரூம் வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோன்னா மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்க போகிறேன். எனக்கு திக்காக வேணாம், கொஞ்சம் எனக்கு கிரேவி லைட்டாக தண்ணியாக இருக்கணும் சாதத்துக்கு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இது மூடி போட்டு நல்லா மஷ்ரூம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்க்கலாங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்போதே இறக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நான் சாதத்துக்கு இந்த அளவுக்கு வச்சு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் கிரேவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.